திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்து. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இமையோர் நாயகனே இறைவா என் இடர்துணையே. காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. மண்ணுகத் தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல. கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். நன்றே நினைமின் நமனில்லை பின்னைக்காம் எம்பெருமான் பேர். வையகம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக. சைவ நன்னறித்தாம் தடைத்து ஓங்குக. தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே. தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவனருளாலே. ஓதியே கழிகின்றீர்கள் உலகத்தீர். ஒருவன் தன்னை நீதியால் நினையமாட்டீர். நின்மலன் என்று சொல்லி ஜாதியா நான்முகனும் சங்கரத்தானும் காணா ஜோதியாய் சுடராதனார் திருச்சோற்றுத் துறையினரே. 4, 5, 6 திருமுறையாசிரியர் திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த நாவுக்கரசர் தேவாரத்தில் ஓதியே கழிகின்றீர்கள் உலகத்தீர். ஒருவன் தன்னை நீதியால் நினையமாட்டீர். நின்மலன் என்று சொல்லீர். ஜாதியா நான்முகனும் சங்கரத்தானும் காணா ஜோதியாய் சுடராதனார் திருச்சோற்றுத் துறையினரே என்று பதிவு செய்திருக்கிறார் 4ஆம் திருமுறையில். அதாவது உண்மையான வாழ்வை வாழ்ந்து இறைவனை நினைக்க வேண்டும். இந்த நீதியால் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, நீதி என்றால் உண்மை. இறை வழிபாட்டில் அறக்கருணை மரக்கருணை 2 இருக்குது. சுவாமி நமக்கு அறக்கருணையாகவே வந்து நமக்கு அந்த இறையருளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், செயல்படுகிறார். அந்த அறக்கருணையாக நாம் பெறுவதற்குண்டான தகுதியை நாம் மேம்படுத்தி கொள்ளும்போது அறக்கருணையாகவே நமக்கு நன்மை கிடைக்கும். இது நம்ம திருமுறை ஆசிரியர்கள் இந்த திருமுறை பாடலில் பதிவு செய்த செய்திகள். அதாவது உண்மையான வாழ்வை வாழ்ந்து இறைவரை நாம் நினைக்க வேண்டும். அதாவது குருமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? பல பல ஆன்றோர்கள், சான்றோர்கள், அருளாளர்கள், பல பெண்பால் புலவர்கள் வாழ்ந்த நாடு, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, இனிமேலும் வாழப்போகிற நாடு. இந்த மண்ணுடைய மகிமையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா அகில உலகத்தில் எத்தனை சிறப்பு நம்ம மண்ணுக்கு. 63 நாயன்மார்கள் பிறந்த மண், 27 திருமுறை ஆசிரியர்கள் அந்த திருமுறை பாடலை பாடி பண்டும் இன்றும் என்றும் அந்த திருமுறை கருத்துக்கள் எத்தனை அந்த சுவை. அது நேற்றும் பயன்பட்டது, இன்றும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது, நாளையும் பயன்பட போகிறது. அது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் திருமுறை கருத்துக்கள். அந்த நீதியால் நினைப்பது, அதாவது நமக்கு உதாரணமாக சொல்லணும்னாக்கா திருமுறை கருத்துங்கள்லாம் நமக்கு ஒரு சில செய்தியை வந்து கோடிட்டு காட்டும்போது நம்ம அதை வந்து கெட்டியாக பிடிக்கணும். இப்போது சுவையில் வந்து 6 சுவை. ஏன்னா இந்த ஊன் உடம்பு நல்லா இருந்தால் தான் இந்த ஊன் உடம்பை வைத்து நம்ம இந்த உயிர், நம்முடைய மனது, அந்த எண்ணங்கள், இறை வழிபாட்டின் மீது நாட்டம், இதெல்லாம் வந்து ஒரு பக்குவத்துக்கு வரும். இந்த ஊன் உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னா என்ன பண்ணுது? இப்போ பசி வந்தால் 10 பறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா.
ஒரு பசியாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலைவலியும் தலைவலியே வராதவங்களுக்கு தலைவலியினுடைய தாக்கம் என்னன்னு புரியாது இல்லையா? அதுபோல் அந்த இறை வழிபாடு செய்வது என்பது அந்த அறக்கருணையாக பெறுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது அதை கெட்டியாக பிடிக்கணும் இல்லையா? பரங்குக்குட்டி எப்படி தன்னுடைய தாயின் மடியை கெட்டியாக பிடிக்குது, அதுபோல் கெட்டியாக பிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வரப்போகிற மாதம் வந்து கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க கிராமத்துங்களில். அது என்ன கார்த்திகை மாதம் கண்ணுக்குட்டி? இந்த பசுமாடு கண்ணு போட்டுச்சானாக்கா அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த தாய்ப்பால் நல்லா கிடைக்கும். அந்த பசுமாட்டுக்கு பில்லு நல்லா பசும்பில் நல்லா கிடைக்கும். ஏன்னா அந்த மழைக்காலம், இந்த மழைக்காலம் என்ன பண்ணுது, அந்த அருகும்பில் இந்த பசுமாடு மேய மேய, அந்த காளை மாடு மேய மேய, அந்த கன்றுக்குட்டிகள், அந்த கிடாரிகள், அந்த சினை பசுக்கள் எல்லாம் அந்த அருகும்பில் மேய மேய மறுபடியும் துளுத்து அந்த அருகும்பில் மறுபடியும் வரும். ஒரு வரப்பில் மேயுதுன்னாக்கா அந்த வரப்பில் மேயிற அந்த பசுமாடு ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்து மறுபடியும் வந்து அது துளுத்து வந்துடும். அந்த அருகும்பில் அந்த அடியில் வந்து அந்த வரப்பில் வந்து கட்டைகள், அதாவது என்ன சொல்கிறது, அருகும்புல்லுடைய கட்டை நம்ம தென்னங்குச்சி போல் இருக்கும். அதிலிருந்து மறுபடியும் துளுத்து வந்துடும். அது மாடு மேய மேய மறுபடியும் அந்த அருகும்பில் துளுத்து வந்துக்கினே இருக்கும். எப்படி நம்ம முருங்கைக்காயை வெட்டினா மறுபடியும் துளுத்து வருது. முருங்கையை ஒடித்து வளர்க்கணும், குழந்தையை அடித்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் சொன்ன பேச கேட்கலன்னா எப்படி அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்கிறோம், அதுபோல் குழந்தைக்கு வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் வந்து அன்பாக சொல்லிப்பார், கண்டித்து சொல்லிப்பார். அதுக்கும் சொல்லி பேசலாம், ஒரு உத கொடுத்தும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா குருமார்கள் எப்படியெல்லாம் நம்ம குருமார்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஆலமரத்துக்கு எப்படி விழுதுகள் தாங்கி நிற்குதோ அதுபோல் வருங்காலத்தில், அதாவது ஒரு 30 வருடத்துக்கு முன்பு எப்படி இருந்தது, ஒரு 60 வருடத்துக்கு முன்பு எப்படி இருந்தது நினச்சி பார்க்கணும் இல்லையா? 30 வருடம் என்பது ஒரு தலைமுறை என்று சொல்லுகிறார்கள். இப்போ என்ன ஆகுது, அதனுடைய வளர்ச்சி என்ன வளர்ச்சி? ஒரு சின்ன உதாரணமாக சொன்னால் புரியும். இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு இப்போ கையில் வந்து நம்ம கடிகாரம், அதாவது அந்த கையில் கட்டுற ஒரு கடிகாரம் பயன்படுத்தின்னு இருந்தோம். இப்போ அலைபேசிலேயே வந்து நமக்கு வந்து அந்த நேரத்தை சொல்லுது. அந்த அந்த கடிகாரத்தினுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சு. ஏன்னா இதிலேயே நேரம் சொல்லுது. நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கணுமோ அத்தனை மணிக்கு அலாரம் வைக்க முடியுது. அதனுடைய நல்ல செயல்பாட்டெல்லாம், ஏன்னா குறைபாட்டை பற்றி பேச தேவையில்லை. அந்த அலைபேசியில் இருக்கிற நன்மையை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணி அதை வந்து மறுபடியும் வந்து மறுசுழற்சி செய்வதற்கு அது வாய்ப்பாக பயன்படுது. சரி, அப்படி இருக்கும்போது அந்த நல்லதை வந்து நம்ம உள்வாங்கும்போது என்ன ஆகுது, அது நன்மையாக பயன்படுது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தது, இப்போ புகைப்பிடிக்கும் உதாரணமாக சொல்லணும்னா புகைப்பிடிக்கும் பழக்கம் 30 வருடத்துக்கு முன்பு எவ்வளோ இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, குறைஞ்சது இல்லையா? ஏன்னா இந்த மருத்துவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, புகைப்பிடிப்பது அவர்களுக்கும் கேடு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேடு. அதை வந்து சொல்லி 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 அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் குறைஞ்சி போச்சு. இப்போது நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த என்ன சொல்கிறது, சுருட்டுன்னு சொல்லுவாங்க, புகையிலையில் செய்கிற ஒரு சுருட்டு, அது வந்து ரொம்ப அந்த கெட்ட வாடை வீசும், அதனுடைய புகை வந்து கெட்ட வாடை வீசும். ஆனால் இப்போ இல்லையே, ஏன் இல்லை? அதாவது அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து எது எல்லாம் குறையணுமோ அது எல்லாம் குறையும், எது எல்லாம் மிகைப்படணுமோ அது மிகைப்படும். அது காலத்தினுடைய ஒரு கட்டாயமாக ஆகுது, காலத்தின் கட்டாயமாக ஆகுது இல்லையா? அதுபோல் பண்டும் இன்றும் என்றும் இந்த திருமுறை என்பது அத்தனை உயர்வானது. எப்படி ஆலமரத்துக்கு விழுதுகள் எப்படி தாங்கி நிற்குதோ, அந்த மரத்துக்கு ஆலமரத்துக்கு எவ்வளோ காற்றடித்தாலும் கீழே விழாது. ஏன்னா அந்த விழுதுகள் தாங்கி நிற்கும் தாய் மரத்தை. அப்படியே பூமியில் இறங்கி
அந்த தாய் மரம் ஒரு இடத்துல இருக்குதுன்னாக்கா அந்த கிளைகள் ஒரு 10 அடி 20 அடி தொலைவில் போச்சுன்னா அந்த 20 அடிக்கு பக்கத்தில் கூட வந்து அந்த ஆழம் விழுதுகள் தொங்கி அந்த மண்ணில் ஊறி அது வந்து நாம் அந்த தாய் மரத்தை தாங்கி நிற்கும். அதுபோல் நம்முடைய குழந்தைகள் வந்து எத்தனை அந்த திருமுறையில் தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து காண முடியுது. இன்றைக்கி ஒரு ஆசிரியர் குருமார்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கற்பிக்கிறார்கள். ஏன்னா இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து சொல்கிறோம். குழந்தைக்கு எதை செய்யணுன்றதை சொல்கிறோமா? நம்ம ஆசிரியர்கள் செய்கிறாங்க அந்த வேலையை. எதையெல்லாம் செய்யணும், அதாவது கல்வி கற்கும் அந்த வயது பசுமரத்து ஆணி போல எவ்வளவு பொறுமையாக இருந்து ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலந்தாய்வு பள்ளியில் வந்து ஒரு சில பள்ளிகளில் மாதம் வைப்பாங்க, ஒரு சில பள்ளியில் 3 மாதத்துக்கு ஒருத்தர் வைப்பாங்க. இப்படிலாம் வந்து அந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து ஆய்வு செய்வது. நம்ம கலந்துக்கிறோமா இதில் அப்படின்னா கொஞ்சம் குறைபாடாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் குறைபாடாக சொல்கிறோம்னாக்கா, அந்த ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு குழந்தைங்களுக்கு பாடம் நடத்த, ஒரு 3 நாள் லீவ் விட்டாவே, விடுமுறை விட்டாவே வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து இந்த பசங்கிட்ட எப்படி தான் படுத்தாரதோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. வருஷத்தில் 365 நாளில் அந்த பள்ளி நாள் எத்தனை குழந்தைங்களை வந்து அவங்க பக்குவப்படுத்துகிறாங்க. அந்த ஆசிரியர் பணி எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா? இளங்கன்று பயம் அறியாது. அந்த குழந்தைங்க வந்து இடக்கு முடக்கா பண்ணும். ஆனால் எந்த குழந்தை எப்படி பண்ணுது, அதனுடைய எண்ணங்கள் எப்படி, அதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னு சொல்லி ஆசிரியருக்கு தெரியுது. ஒரு தாய்மொழியில் வந்து நம்ம வந்து பேசும்போது என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு வந்து நல்ல வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த தாய்மொழியில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஏன்னா குழந்தை வந்து நல்ல வார்த்தையை நம்ம வீட்டில் பேசும்போது, இப்போ கணவன் மனைவி பெற்றோர்கள், அதாவது நமக்கு பெரியவங்க ஐயா பாட்டி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நல்ல வார்த்தையை பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து தானாகவே அந்த தாய்மொழிகள் வந்து அந்த நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அது இயற்கையாகவே. நம்ம தேவையில்லாத பேசலாம் பேசும்போது என்ன ஆகும், அந்த குழந்தை கற்றுக்குது. அந்த தேவையில்லாத பேசலாம் கற்றுக்குன்னு என்ன பண்ணுது, குறைபாடு இருக்குது, குறைபாடு வருது. அது யார் கற்றுக் கொடுக்கறது? ஏன்னா குறைபாடு என்பது பெற்றோர்களிடத்திலும் ஒரு சில பெற்றோர்களிடத்தில் இருக்குது, ஆசிரியர்கிட்டும் ஒரு சில ஆசிரியருக்கும் இருக்குது. நம்ம அதை பற்றி பெருசாக தேவையில்லை. ஆனால் நிறைபாட்டை நம்ம பேசணும் இல்லையா? நல்லா வந்து அந்த குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறத, ஒரு குழந்தைங்கிட்ட பேசும்போது எதை செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லாமல் விட்டுட்டா அது பெற்றோர்களுடைய ஒரு குறைபாடு தானே. ஆசிரியர்கள் வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்கிறாங்க. ஏன்னா நம்ம 1-2 கிட்டவே வீட்டில் படுத்து ஏற முடியலன்னு நம்ம சொல்கிறோமே, 40 குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும். அதையே நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இல்லையா அந்த குருமார்களுக்கு. ஏன்னா அது ஒரு காலகட்டத்தில் வந்து கல்வி அறிவு எல்லாருக்கும் கிடைக்கல. ஒரு வசதி இருக்கிறவங்களுக்கு தான் கல்வி, அதாவது குருகுல வாசம், அது பெரிய இடத்துலேருந்து அவங்க போய் அந்த குருக்கிட்ட போய் கல்வியை பயின்றார்கள். இன்றைக்கி சாதாரணமாக வந்து 100க்கு 100 கல்வியை பயில வேண்டும், கட்டாய கல்வி. இந்த கட்டாய கல்வி இருக்கும்போது அந்த குருமார்களுக்கும் எவ்வளவோ சிரமங்கள் இருக்கும் தானே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த நல்ல வார்த்தையை நம்ம வீட்டில் பேசும்போது என்ன ஆகும், அந்த நல்ல வார்த்தை தானாகவே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறத, ஒரு குரு ஒரு ஆசிரியர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா கைகூப்பி வணங்க சொல்கிறோமா நம்ம? ஏன்னா அந்த ஆசிரியர் அந்த பெற்றோர்கள் மதித்தாதான் குழந்தை மதிக்கும். எடுப்பிலேயே வந்து நம்ம முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பிலேயே வந்து
இந்த அளவுக்கு ஆகி போகணும், அந்த அளவு ஆகி போகணும், அப்படி இப்படி. அப்போ என்ன ஆகுது, மற்றவங்கள பற்றி நம்ம குறை சொல்லும்போது வீட்டில் அந்த குழந்தைங்க எப்படி ஆசிரியர் மதிப்பாங்க? இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய செய்திகள். நம்ம வந்து யாரையும் பெரும்பாலும் வந்து குறை சொல்லக்கூடாது, நிறைப்பாட்டு. ஏன்னா ஒரு குழந்தைய பாராட்டி 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 நம்ம வளர்க்கும்போது அது என்ன ஆகும், அது ஒரு பக்குவத்துக்கு வரும். அந்த குழந்தை வந்து ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்படி பாராட்டலாம் என்ன ஆகும், குறைபாடு வரும் தானே. காழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன கருத்தின் தமிழ் மாலை ஆழி இவ்வையகத்து ஏத்தவல்லார் அவர்க்கும் தமர்க்கும் ஊழியொரு பெரு இன்பம் ஓங்கும் உருவும் உயர்வாமே. இது வந்து அந்த திரு ஞானசம்பந்தனுடைய பாடல் வரிகள் என்ன சொல்லுது, நம்முடைய சொந்தங்கள் கூட ஒரு பாராட்டும் போது, நம்ம சொந்தங்களை நாம் பாராட்டும் போது என்ன ஆகும், அது வந்து ஒரு நல்ல ஒரு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அறிவுரையாக அறவுரையாக அது போய் அமையும். ஏன்னா திருமுறை சொல்லுது, இதெல்லாம் நம்ம கருத்து ஒன்றும் இல்லை. நாளாய போகாமே நஞ்சனியும் தண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அடல் நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோலிலியம் பெருமானே. கிளை கிளைக்கும் என்று சொல்லுவார் அந்த பாட்டில். இது சுற்றங்களை சொல்லுது, நம்முடைய சொந்தங்களை சொல்லுது. இந்த பாட்டு முன்னாடி பாடின பாட்டு சொந்தங்களை சொல்லுது. ஆழி இவ்வையகத்து ஏத்தவல்லார் அவர்க்கும் தமர்க்கும் அப்படின்னா அவங்களுடைய சொந்தங்களுக்கும் நல்ல வார்த்தைகள் வந்து வலிமையானது, நல்ல வார்த்தைகள் அன்போடு பேசணும். யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இன்னுரையாக பேசணும். திருமூலர் சொல்கிறார், இத்த ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, 10ஆம் திருமுறை ஆசிரியர் திருமூலர் சொல்கிறாரு, இன்னுரையாக பேசணும். பாருங்கள், ஒரு சிலர் வந்து இதில் வந்து நம்ம விரிவுரையாக சொல்லும்போது ஒரு சில குறைபாடுகள், ஏன் குறைபாடு வருது? இப்போ யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, இறை அதாவது இறை வழிபாடு செய்யணும், ஒரு பூத்தொண்டு செய்யணும். இதை செய்ய முடியலனா பரவாயில்லை, அதை செய்ய முடியலனா பரவாயில்லை, நீ இன்னுரையாக பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் பத்தாது. அந்த வழி வழியாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த இறை வழிபாட்டின் மீது நாட்டம் வரும். பெற்றோர்கள் இறை வழிபாடு செய்தால் தானே குழந்தைக்கு அந்த இறை வழிபாடு வரும். பெரிய அளவில் இப்படி வாழ்ந்து போடணும், அப்படி ஆகி போடணும், டாக்டர் ஆகி போகணும், இன்ஜினியர் ஆகி போகணும், எல்லாம் கனவுங்கள்லாம் பெருசாக இருக்குது. ஒரு தனி மனித ஒழுக்கம் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றதா? ஏன்னா குறைபாட்டை பற்றி பேச வரல. 1-2 குறைபாடு இருக்கும், அது தவக்குறைவு இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கணுமானாக்கா அப்போ என்ன ஆகுது, மேலும் மேலும் உயர முடியும். எப்படி உயர முடியும்? அதான் திருமுறை சொல்கிற கருத்து. நாளாய போகாமே நஞ்சனியும் தண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அடல் நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி, நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோலிலியம் பெருமானே. நம்முடைய மூவை சுற்றம் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில். வழி வழியாக 21 தலைமுறையா அந்த இறை வழிபாட்டுடைய பெருமையெல்லாம் நம்ம வந்து மேலும் 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 நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும், மேலும் மேலும் சொல்லணும். அது சொல்லாத விட்டுட்டா என்ன ஆகும்? ஒரு அவரை விதை ஆடி அமாவாசை போடுறோம், இல்லை தை அமாவாசைக்கு போடுறோம்னா 15 நாளில் பந்தல் போடணும். அது பந்தல் போடலாம் என்ன ஆகும்? அந்த அவரை கொடி காற்றுல இப்படியும் அப்படியும் ஆடும். போய் முழுசெடி புதுசா என்ன பண்ண போகிறோம்? அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அவரை விதை போட்டுட்டா பத்தாது, அதுக்கு 15 நாளில் பந்தல் போடணும். அப்போ தானே அது வந்து அவரைக்காய் காய்க்கும், நம்ம பயன்படுத்த முடியும், அக்கம் பக்கம் சும்மா கொடுக்க முடியும்.
நம்ம தேவைக்கும் இன்னும் அதிகமாக காய்க்கும். இது அந்த அவரைக்காய் சரியான பருவத்தில் பயிர் செய்து, அதாவது காலம் தவறிய பயிர் கால் பயிர் என்று சொல்லுவார்கள். எதுக்கு பெரியவங்கள்லாம் வந்து பல அனுபவங்கள் சொல்லி 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 அவங்கெல்லாம் வந்து நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம முன்மாதிரியாக வைத்து நலம்பல பெறுவோம். இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே, கமையார் கருணையினாய் கருமா முகில் போல் மிளற்றாய், உமையோர் குருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. சிவம். திருச்சிற்றம்பலம்.